அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிற நாம குர்பானியுடைய சட்டத்திட்டங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதில் முதலாவது விஷயமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது கடைசி காலத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்மாயில் என்கிற ஒரு ஆண் குழந்தை அல்லாஹ் கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த குழந்தை மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறாரு. நீ இறைவனுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு நடக்கிற என்பதை சோதிக்கிற விதமாக அல்லாஹ் என்ன பண்றான், இப்ராஹிமே இஸ்மாயிலை அறுத்து பலியிடு அப்படின்னு சொல்றான். அதை தன்னுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கிட்ட சொல்றாங்க, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பக ஃபன்லுர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவில் கண்டேன். அல்லாஹ் எனக்கு சொல்றான், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்றது, யா அபதி ஃஅல் மா துஅமர், என்னுடைய தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டாலும் அதை செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், இதான் ஒரு பிள்ளை வளர்ப்பு இப்படி இருக்கணும். அந்த பிள்ளையை அறுக்க துணிகிறாரு, அல்லாஹ் வேணான்னு தடுத்துட்டு அதனுடைய நினைவாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் குர்பானி கொடுக்கறதுல நம்ம ஆடோ மாடோ ஒட்டகமோ அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுறோம். அன்பு சகோதரர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய அனைவருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் காலங்காலமா கொடுத்தேன், வருஷமா கொடுத்தேன்னு கொடுக்காதீங்க. இதனுடைய பின்னணி என்ன? நான் இறைவனுக்காக எதையும் செய்வேன் என்கிற இறையச்சம் தான், பெருமை இல்லை. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல 22வது அத்தியாயம் 37வது வசனத்துல சொல்றான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா, அதனுடைய மாமிசமோ ரத்தமோ என்னை வந்து அடைவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடத்தில் இருக்கிற இறை அச்சம் தான் என்னிடத்தில் வந்து அடையும் அப்படின்னு அல்லாஹ். ஆக குர்பானி கொடுக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுக்காக இறை அச்சத்தின் அடையாளமாக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக உங்களுடைய குர்பானி காண்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது குறித்த மேலதிக சட்டங்களை வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.